திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 273, அதிகாரம் கூடா ஒழுக்கம். ஒரு மலையடிவாரத்தில் இருந்த சிற்றோடையின் அருகில் அமர்ந்து ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். மாலையில் அந்த சிற்றோடையில் தண்ணீர் எடுக்க ஓர் இளம்பெண் குடத்துடன் வந்தார். அந்த பெண்ணை கண்டதும் முனிவரின் தவம் கலைந்தது. முனிவர் சற்று குழம்பினார். உடனே ஒரு துணியை எடுத்து தனது கண்கள் இரண்டையும் கட்டிக்கொண்டு தவம் செய்தார். மறுநாள் அதே நேரத்தில் அப்பெண் வரும்பொழுது முனிவரின் பார்வையில் அவளது எழில் தென்படவில்லை. ஆனால் அவள் நடந்து வரும் கொலுசு சப்தம் கேட்டது. உடனே முனிவரின் தவமும் அன்று கலைந்தது. ஒரு துணியை எடுத்து தனது இரு காதுகளையும் இறுக கட்டிக்கொண்டு அமர்ந்து தவம் செய்தார். மறுநாள் அப்பெண் அதே இடத்திற்கு வந்த பொழுது முனிவரின் கண்களுக்கு எழில் தெரியவில்லை, காதில் கொலுசு சத்தமும் கேட்கவில்லை. ஆனால் அப்பெண் தனது தலையில் சூடியிருந்த பூவினுடைய வாசம் வீசியது. அதை நுகர்ந்ததும் அவள் வந்துவிட்டாள் என்று நினைத்த முனிவரின் தவம் அன்றும் கலைந்தது. முனிவர் என்ன செய்வதென்று யோசித்தார். உடனே மற்றொரு துணியை எடுத்து தனது நாசியை இறுக சுற்றி கொண்டு தவம் செய்ய அமர்ந்தார். இப்பொழுது கண் பார்க்கவில்லை, காது கேட்கவில்லை, நாசியும் நுகரவில்லை. ஓம் என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் முனிவர். ஆனால் அவரது மனமோ தவத்தில் ஒன்றவில்லை. அந்த பெண் இன்று வந்திருப்பாளோ இல்லை வராமல் இருப்பாளோ என்ற நினைவில் அவரது மனம் அலைவாய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, புலன்களை கட்டுப்படுத்துவதால் எந்த பயனும் இல்லை, புலனடுக்கம் என்பது மனதை கட்டுப்படுத்துவதில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தார். மனக்கட்டுப்பாடு என்னும் வலிமை இல்லாதவர் மேற்கொள்கின்ற தவவேடம் புலித்தோல் போர்த்து கொண்டு பயிரை மேதல் போன்றதாகும் என்பதை வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உள்ளத்தில் மாசு தீது, உள்ளத்தில் தூய்மை நன்று.